Hello guys, good morning and welcome to Ada 247 Tamil. Sir. Yes, so hello aspirants, welcome to Ada 247. ப்ரோ தம்ப்நெயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க சார். தம்ப்நெயில் எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச் கூட இந்த அளவுக்கு தம்ப்நெயில் இருக்காது போல பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஸோ காய்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம அடா 247 தமிழில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்காக விஐபி லீக் அப்படிங்கிற இந்த ஒரு லீக் நடக்குது. ஸோ சார் இந்த விஐபி சீரிஸோடைய முக்கியமான விஷயங்கள் என்ன சார்? ரெண்டு முக்கியமான ஈவெண்ட். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஒரு ஒன் ஷாட், சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ கிஷோர் சாராக இருக்கட்டும், அடுத்து ஆஷிக் சார், இப்போது ரீசெண்டாக அருண் சார் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் அதாவது வரக்கூடிய சாட்டர்டே நம்மளுடைய ஒன் ஷாட்டும் இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ரெடி தான். இதுக்கப்புறம் அதோடைய ப்ரொமோஷன் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டில் செஷனாக இருக்கட்டும், ஸோ முக்கியமாக ஒன் ஷாட் செஷன். ஏன்னா ஒரு 7 மணி நேரம் நம்ம ஒரே ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது நிறைய விஷயம் பேசியிருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டா பேக்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வந்துருங்க சாட்டர்டே. கண்டிப்பாக டேட்டா பேக்கு, மொபைலுக்கு சார்ஜ் எல்லாமே ரெடியாக, உங்களுக்கு சார்ஜ் எல்லாமே ரெடியாக வச்சுங்க. ஏன்னா எத்தனை மணிக்கு சார் போகிறீங்க? அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். காலைல 10 மணினா ஈவினிங் வந்து உங்களுக்கு 3 மணி 4 மணி ஆயிரும். ஸோ அதனால் அதுக்கு தேவையான டேட்டா எல்லாமே ப்ராப்பராக வச்சுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இன்னொரு செஷன் நடக்குது. ஸோ நார்மலாக நம்ம சேனல்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஃபேக்கல்ட்டி தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இந்த பேட்டில் செஷனில் 2 ஃபேக்கல்ட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நானும் கிஷோர் சாரும் பண்ணியிருந்தோம். இப்போ நானும் விமல் சார், அதுக்கப்புறம் விமல் சார், அருண் பிரசாத், இந்த மாதிரி 2 ஃபேக்கல்ட்டி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் காம்பினேஷனில் வரப்போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு புதன்கிழமை காலையில் ஆக்சுவலாக 10 மணி, இன்றைக்கி வந்து 10 மணிக்கு வேறு செஷன்றதுனால கண்டக்ட் பண்ண முடியல. அதனால் புதன்கிழமை 10 இல்லை 11 மணிக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஷன் இருக்க போது யாரெல்லாம் 2025 என்டிபிசிக்கு ப்ரோ பண்ணுறீங்களோ இந்த செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ செஷனுக்கு போயிடலாமா இன்னைக்கு? எஸ். எத்தனை பேட்டில் செஷன் போயிருக்கு சார்? பேட்டில் செஷன் 1 தான் சார் போயிருக்கு. ஆக்சுவலாக போன வாரம் வந்து ஒரு எமர்ஜென்சினால கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு 2வது பேட்டில் செஷன். சார் இன்னைக்கு என்ன சார் பண்ண போகிறோம்? ஸோ இன்னைக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் கேபிட்டல்ஸ் ஹாப்டி ரைடர்ஸ். எஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது, ஆப்டிடியூட்லேருந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஸோ நானும் சாரும் சேர்ந்து 2மா வந்து கொண்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம அடா 247 இன்னுமே வந்து எல்லா ரயில்வே வீடியோஸும் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே அந்த புது சேனலில் தான் வரும். ஸோ அதனால் எல்லாரும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ போடல அப்படின்னா வீடியோக்கு லைக் போடல அப்படின்னா லைக் போட்டுருங்க. ஸோ குட் மார்னிங் கைஸ். ஆர்ஆர்பி குரூப் டி நாளைக்கு ஹால் டிக்கெட் கலர் வேணுமா இல்லை ஜெராக்ஸ் போதுமா? நார்மலாகவே போதும். நீங்கள் ஜெராக்ஸ் இருக்கு, கலர் இருக்க எடுத்துங்க. பட் நார்மலாகவே போதுமானது. நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஹவு மெனி பேட்டில் ஷோ? இதுவரை ஒரே ஒரு பேட்டில் ஷோ தான் போயிருக்கு. நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆரம்பித்தோம். ஸோ ஒரே ஒரு பேட்டில் ஷோ. போன வாரம் பேட்டில் ஷோ வந்து நடக்கல. இந்த வாரம் வந்து 2வது பேட்டில் ஷோ. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து போயிடலாம். ஸோ சார் ஆரம்பிக்கலாம். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். எஸ். ஸோ அல்ஜிப்ராவில் இருந்து ஒரு கொஷின் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான டைமர் அப்படின்றதும் இங்கே என்ன இருக்குது சரிங்களா? எனக்கு வேண்டாம். எஸ். ஸோ ஒரு 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகம் தான், அது தேவை கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நார்மலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸில் எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், கரெக்டாக? ஸோ நான் எக்ஸ் கியூபை என்ன பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னா, ஓகே, ஸோ என்ன பண்ணியிருப்பேன், எக்ஸ் கியூபுக்கு ஒரு வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சால்வ் பண்ணியிருப்பேன். அது நார்மலாக இருக்கும். பட் இந்த ஒரு கொஷினில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை வெளியே எடுக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்களேன், அங்கே என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 டிவைடட் பை, சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்ன சார் பண்ணணும்னா காமனாக எக்ஸ் எடுங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா கவனி. இப்போ 2 டேர்ம் இருக்குது சார் அப்படின்னா 2 டேர்ம்லேருந்து நான் காமனாக ஒரு டேர்ம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ஈஸியாக வெளியே எடுத்துட முடியும். ஒருவேளை அப்படி என்னால் எடுக்க முடியல சார், எஸ், இப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து ஜஸ்ட் 1ன்னு தான் இருக்குது, இதுலேருந்து நான் எக்ஸை வெளியே எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸை எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் எக்ஸ் வெளியே எடுத்துட்டேன், இது 1 ஆகிடும். ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லை, 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் எக்ஸ்ன்றதை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா
இங்கே 1/x ஆகும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. எப்பயுமே ஒரு 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 அடிஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்றது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தான் நான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே டன். அப்போ இதில் நான் எக்ஸ் அப்படின்னு தான் நான் வெளியே எடுத்துட்டேன் சார் அப்படின்னா மேலே எனக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் எனக்கு 3 இருக்கும் ப்ளஸ் 1/x இருக்கும். டினாமினேட்டர்லேயும் அதே மாதிரி நான் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன் சார் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 7 ப்ளஸ் 1/x இருக்கும்பா. அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x உடைய வேல்யூ 1. அப்போ 1 + 3 எனக்கு 4 ஆகும். டினாமினேட்டரில் எனக்கு என்ன 8 ஆகவும் இருக்கும். அப்போ என்னுடைய ஆன்சர் 1/2. சிம்பிளாக சொல்ல போனால். சரிங்களா? எஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எவ்வளோ மார்க் ரிட்டர்ன் எடுத்தால் ஜாப் செக்யூர் சார் ப்ளீஸ் டெல். ஓகே, நம்ம விஜய் சார்கிட்ட கேட்டு சொல்லிடலாம். 60க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபார்ம். ஸோ நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி சொல்லிட்டாரு. ஸோ அதோட ஓகே சரிங்களா? எஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஷின் அப்படின்னு அப்ரோச் அப்படின்னு பண்ணியிருக்கணும். எஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு கொஷின் பாருங்கள். ஸோ அல்ஜீப்ராவில் இருக்கக்கூடிய பாலினோமியல் பல்லுறுப்பு கோவைகள். சரிங்களா? ஸோ இதில் இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்பான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ். ஸோ என்ன சார் அப்படின்னா எனக்கு ஒரு 3 சொல்யூஷன் இருக்குப்பா. அதாவது 2 சிஸ்டம் இருக்குது. சரிங்களா? கன்சிஸ்டன்ட் சிஸ்டம், இன்கன்சிஸ்டன்ட். இப்போ எனக்கு ஒரு ax + by = c அப்படின்னு இருக்குன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? இது ஒரு எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஆனால் சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கும் ஒய்க்கும் எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் எப்பயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா, ஒன்று எனக்கு யூனிக் சொல்யூஷன், அதாவது ஒரே ஒரு வேல்யூ. ரெண்டாவது எனக்கு இன்ஃபினைட் சொல்யூஷன். சரிங்களா? அடுத்து நோ சொல்யூஷன். ஸோ இந்த 3மே ரொம்ப முக்கியம். லீனியர் ஈக்குவேஷன். சரிங்களா? நோ சொல்யூஷன். இதை நான் வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா இதை இன்டர்செக்டிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். இன்டர்செக்ஷன் லைன், இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபினைட் அப்படின்றது எனக்கு கோஇன்சிடென்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இது எனக்கு என்னவா இருந்திருக்கும்? பேரலா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட். ஸோ இந்த வேர்டு தான் இருக்கும். இப்போ இது இல்லை நோ சொல்யூஷன்னா பேரலல் இருக்கும். இதுவும் இல்லைன்னா எனக்கு இன்கன்சிஸ்டன்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ இது 3த்துக்குமே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ எல்லாரும் அதை என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஷின் வா, இது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம், தட் இஸ் நோ சொல்யூஷன். அப்போ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்க சார் அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷன் இருக்கணும். அதாவது a1 / a2 = b1 / b2 நாட் ஈக்குவல் டு c1 / c2. இந்த கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்பா. இதில் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது யூனிக்கு. சரிங்களா? சாரி எல்லாமே நாட் ஈக்குவலாக இருந்தால் அது யூனிக்கு, எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் இன்ஃபினிட். ஸோ ஒன்று ஈக்குவல், இன்னொன்று லாஸ்ட் வந்து நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு நோ சொல்யூஷன். அப்போ இங்கே 3/, இது என்ன 3, இங்கே 6 இருக்குது. கரெக்டா? -5/, -10 ஈக்குவல் டு 10/kப்பா. இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 1/2 ரேஷியோவில் இருக்குது. கரெக்டா? அப்போது இது 10னா k வேல்யூ எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 20 இருந்திருக்கும். ஆனால் இங்கே எனக்கு ரிலேஷன் என்ன? நாட் ஈக்குவல். அப்போ k நாட் ஈக்குவல் டு 20 இருக்கும். சரிங்களா? புரியுதா? எஸ். ஸோ இவ்வளோதான் விஷயம். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா எல்லாருமே வந்து அல்ஜீப்ரா ஈஸி, பட் அதில் இந்த பாலினாமியல் கான்செப்டை மிஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எஸ் சார். கரண்ட் இது என்ன சார் இவ்வளோ லாங்காக போகுது? கரண்ட் அஃபேர்ஸில் டக்குன்னு ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு போயிடும். பட் ஆஃப்டர் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது சார். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை வந்து இது இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு நம்ம சொல்ல மாட்டோம் சார். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டினை அப்ரோச் ப்ளஸ் கான்செப்டை சொல்லிடுவோம். அப்போ அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் படிச்சா ஓகே, இது மாதிரி வந்து வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். நானும் சரி எப்போ முடிப்பீங்க போது அது பாட்டுக்கே லென்த்தாக போயிட்டே இருக்கு. வந்து 1 மணி நேரம் கிளாஸ் போயிடுது. சூப்பர் சார். ஸோ சார் வந்து ஃபாலோ பண்ணீங்க. உங்கள் செஷன் எப்போ சார்? டெய்லி வந்து 11 மணிக்கு காலையில் 11 AM பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜி பேங்க் சேனலில் நம்மளுடைய ஆர்ஆர்பி ஃபவுண்டேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். ஸோ அடுத்து சார் 2 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து சார்ட்ட கொடுக்கலாம். கொஞ்சம் டார்க் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணுங்க. டார்க் கலர் மார்க்கர். எஸ். மார்க்கர் என்னாச்சுன்னு தெரியல. டென்சிட்டி கம்மியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் இதில் மாற்றிடலாம். இப்போ எப்படி மாற்றுறது என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? வேறு என்ன சார் பசங்க கேட்குறாங்க? டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எவ்வளோ மார்க்கு? குரூப் டி. ஓகே. எஸ்.
ஸோ அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக பார்த்த கொஷின், நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிறது எதுக்காக நடத்தப்பட்ட ஆபரேஷன்? ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற இந்த ஒரு ஆபரேஷன் என்ன விஷயத்துக்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டெய்லியும் காலையில் 8 மணிக்கு நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த செஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிருக்கலாம். ஸோ எதுக்காக ரீசெண்டாக நம்முடைய மத்திய அரசாங்கம் ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற இந்த ஒரு ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணாங்க? என்ன பர்பஸ்க்காக, என்ன ரீசனுக்காக கண்டக்ட் பண்ணாங்க, எதுக்காக? ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஆன்டி பைரசி, கடல் கொள்ளை எதிர்ப்பு. ஆப்ஷன் பி ஆன்டி ஸ்மக்லிங் ஆப்ரேஷன், கடத்தல் தடுப்பு. மேரிடைம் செக்யூரிட்டி பேட்ரோல், கடல் பாதுகாப்புக்கு. தென் டிசாஸ்டர் ரிலீஃப் டு ஸ்ரீலங்கா, இலங்கைக்கு பேரிடர் உதவி. இதில் எது வந்து சரியான விடை? ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். குட் மார்னிங், குட் மார்னிங். இதுக்கான ஆன்சர் என்ன? வெரி குட். ஸோ என்ன அப்படின்னா டிசாஸ்டர் ரிலீஃப் டு ஸ்ரீலங்கா. இப்போது டித்வா புயல் தமிழ்நாடு, இந்தியா, ஸ்ரீலங்கா தாக்குச்சு. பட் அதிகமாக இதுவரை வரலாறு காணாத ஒரு இஷ்யூ யார் ஃபேஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. அவங்களுடைய வீடுகள் எல்லாமே அழிஞ்சு போயிருந்ததுனால நம்ம இந்தியா மொத்தம் 3 கப்பல்கள் நிறைய, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுடைய பேரிடர் மீட்பு படை NDRF இருக்காங்க, இவங்க எல்லாமே சேர்த்து அனுப்பிச்சாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிறது. நம்ம ஆப்ரேஷன்ஸை பொறுத்தவரை பொதுவாக இந்த மாதிரி பக்கத்து நாடுகள் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம நிறைய ஆப்ரேஷன் பண்ணி, இதுக்கு முன்னாடி சிரியாவும் டர்க்கியும் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்துக்கு வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. அந்த சமயம் நம்ம ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து மியான்மர் வந்து ஒரு புயலில் அஃபெக்ட் ஆனப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம். இப்போது ஸ்ரீலங்காவுக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம ஆப்ரேஷன் சாகர் பந்து, டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவுக்கு உதவி பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த சுல்தான் அஸ்லான் ஷா கப் இஸ் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி? ஹாக்கியில் நிறைய முக்கியமான போட்டிகள் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கியோடைய ஒரு முக்கியமான போட்டி சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை. இதை பற்றி ரீசெண்டாக கனடா பேசல பார்த்துருந்தோம். இந்த சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை வந்து எங்க நடைபெற்றது? இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து. சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை போட்டி எங்க நடைபெற்றது அப்படிங்கிற சொல்லுங்க. ரீசெண்டாக இதில் யார் யார் வெற்றி பெற்றாங்க, யார் யார் விளையாண்டாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார், செகண்ட் பிளேஸ் யார், தேர்ட் யார் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டியில் தாய்லாண்டு கிடையாது. ஸோ தாய்லாண்டில் இந்த வருஷம் மிஸ் யூனிவர்ஸ் போட்டி நடந்துச்சு. அதில் மெக்சிகோவுடைய மிஸ் யூனிவர்ஸ் வந்து பட்டம் பெற்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பட் இந்த போட்டி தாய்லாண்டில் நடக்கலை. ஸோ இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்த போட்டி வந்து மலேசியா. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுல்தான் அஸ்லான் ஷா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. RRBயில் நிறைய தடவை இந்த போட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை போட்டி ஒவ்வொரு ஆண்டும் எங்கே நடைபெறுது அப்படின்னா மலேசியாவில் தான் நடைபெறுது. ஸோ இந்த ஆண்டும் மலேசியாவில் தான் சுல்தான் அஸ்லான் ஷா போட்டி நடைபெற்றது. இதில் ஃபஸ்ட்டு எப்படி யார் வந்திருக்கா அப்படின்னா பெல்ஜியம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இறுதி போட்டி பெல்ஜியமுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்றது. இதில் பெல்ஜியம் இந்தியாவை 1-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் தோற்கடிச்சிருப்பாங்க. அதனால முதல் முறையா பெல்ஜியம் வந்து வாங்குறாங்க. இந்தியா இதுக்கு முன்னாடி 5 முறை இந்த சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இந்த முறை இந்தியாவுக்கு வந்து ஃபேவரா இல்லை. ஸோ இந்தியா வந்து இந்த முறை 2வது, எல்லா மேட்சுமே ஜெயிச்சாங்க. பட் ஃபைனல் வந்து தோத்துனால இந்தியாவுக்கு 2வது பரிசு. 3வதா யார் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். 3வதா யார் அப்படின்னா நியூசிலாந்து வந்து இதில் 3வது இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே இந்த சுல்தான் அஸ்லான் ஷா அப்படிங்கிற ஹாக்கி போட்டி வந்து எங்கே நடைபெறுது? இது மலேசியாவில் நடைபெறக்கூடிய, மலேசிய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு ஹாக்கி போட்டி தான் சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டி. ஓகே சார், அடுத்த உங்கள் கொஸ்டின் வந்துருச்சு. சார் உசுரை கொடுத்து 10 நிமிஷம் நடத்தினா 2 கொஸ்டினை, பட் நம்ம டக்குன்னு முடிச்சாச்சு. எஸ், ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ மென்சுரேஷன் அளவீடுகள்ல இருந்து ஒரு கேள்வி. அதாவது ஒயர், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு 3D பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷனில் ஒயர் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா உருளை, சிலிண்டர்னு சொல்லுவேன், சரிங்களா? ஓகே. ஆனால் 2D அப்படின்றதுல எனக்கு ஒயர் இல்லை அப்படின்னா ரப்பர், அப்படி இல்லை அப்படின்னா பேண்டு, எஸ், அப்படி இல்லைன்னா த்ரெட்டு,
இது எல்லாமே எதை மீன் பண்ணோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். சரிங்களா, அதாவது சுற்றளவு. எப்படி சார் அப்படின்னா, இப்போ எனக்கு என் கையில் ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் அப்படின்றது என்னால் பண்ண முடியும். கரெக்டாக இதே ஒயரில் நான் என்ன பண்ணேன், ஒரு பாக்ஸ் ஷேப்லையும் பண்ண முடியும். இதே ஒயரில் நான் என்ன பண்ணலாம், ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லையும் பண்ண முடியும். அப்போது இதோடைய லென்த் அப்படின்றது ஒன்று தான், இதோடைய லென்த். அப்போ இதில் நான் ஒரு ஷேப்பை நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன்னா அந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் சுற்றளவு அப்படின்றது என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஷேப் டு இன்னொரு ஷேப்பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், என்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸை நான் ஈக்குவல் பண்ணிப்பேன், சிம்பிளாக சொல்ல போனால். சரிங்களா, ஓகே டன். இப்போ இங்கே பாருங்க, a wire is in the form of square with side 11 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு கம்பி சதுர வடிவில் 11 சென்டிமீட்டர் பக்கத்துடன் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு என்ன சொல்லலாம், ஒரு கேஸில் எனக்கு ஸ்கொயர் அப்படின்றது இருக்குது, சதுரம், அதோடைய சைடு அப்படின்றது என்ன 11 சென்டிமீட்டர். அடுத்து இது என்ன ஆச்சு அப்படின்னா, இட் இஸ் பெண்ட் டு ஃபார்ம் அ சர்க்கிள். ஓகேங்களா, ஒரு வட்டமாக இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க. இப்போ வாட் இஸ் த ரேடியஸ்ன்னு கேட்குறாங்கப்பா, அதாவது ஆரம் என்னன்னு. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுவேன், பெரிமீட்டர் ஈக்குவேட் பண்ணுவேன். இது என்ன 4a, இது என்ன 2πr. அப்போ இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா இது 2வா, அப்போ 11 × 2 இது 22ன்னு இருக்கும். இங்கே 22/7 அப்படின்றது π × r. அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா r அப்படின்றது எனக்கு என்ன 7 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா, 7 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்னுடைய ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டி. πr² யூஸ் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டேன். இது ஒரு ஒயர் அப்படின்னா இந்த ஒயரால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னென்ன ஷேப்லாம் நான் பண்ணுறோம் அப்படின்னோ அதோடைய சுற்றளவு அப்படின்னு இந்த ஒயரோட லென்த்து தான் இருக்கும். சரியா, அப்போ நான் இங்கே பெரிமீட்டர் என்னுடைய சுற்றளவு தான் நான் ஈக்குவேட் பண்ண முடியும், எந்த ஒரு ஷேப் கொடுத்துருந்தாலும் 2Dயை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அது ரொம்ப 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 எனக்கு முக்கியம். எஸ், ஸோ இந்த ஒயர் இருக்குது, இதால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரேன். இதே ஒயரோடைய லென்த் 10 சென்டிமீட்டர் வச்சு தான் நான் பாக்ஸ் ஷேப் கொண்டு வரேன். இதை வச்சு தான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நான் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த 10 சென்டிமீட்டர் தான் என்னவா இருந்திருக்கும், அந்த எந்த ஷேப்பாக இருந்தாலும் அதோடைய சுற்றளவாக இருந்திருக்கும். ஸோ திரும்பவும் அதுதான் சொல்கிறேன். அப்போ இந்த கேஸில் எனக்கு என்ன பண்ணலாம், என்ன ஒரு ஷேப் கொடுத்தாலும் ஸோ அது இன்டெரக்டாக கொடுத்துருப்பான். இதுதான் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்க போகுது, கொஷனில் இருக்க போகுது. டேரக்ட்லி அவன் என்ன பண்ணியிருப்பான், சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டரை ஈக்குவேட் பண்ணியிருப்பான். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து ஆஷிகா, நான் ஒரு கொஷின். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தால் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் தான் நிறைய கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் வந்து கொஷின் வந்து பாருங்கள். த கவர்னர்ஸ் கோல்டு கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அசோசியேட்டட் வித் விச் இந்தியன் ஸ்டேட்னு கேட்குறாங்க. கவர்னர்ஸ் கோல்டு கப் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் போட்டி நடக்குது. இந்த ஃபுட்பால் போட்டியை நடத்தக்கூடிய ஸ்டேட் யார், எந்த ஸ்டேட் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஃபாஸ்ட் ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். நான் ஜிடி பிஎஸ்சி பிசி ஏஜ் 26 ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுமா சார் அப்ளை பண்ணுறதுக்கு? எஸ், ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் பிசியில் அப்ளை பண்ண முடியும். அப்படி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா நீங்கள் ஜென்ரலில் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஏஜ் வந்து 23 தான் ஜென்ரலுக்கு எலிஜிபிலிட்டி ஏஜ். அதே மாதிரி கட் ஆஃபுமே வந்து ஜென்ரலுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அப்ளை பண்ண ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடுங்க, வாங்கிடலாம். ஓபிசியில் நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு நீங்கள் இசேவை மையம் இருக்குல்ல, இசேவை மையத்தில் போய் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ அப்ளை பண்ணால் கூட ஒரு வாரத்தில் வந்துடும். நமக்கு ஜிடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு டிசம்பர் 31 வரை இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் இது அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணி வாங்கிருங்க ஜிடிக்கு. ஓகேங்களா, ஸோ ஓபிசியில் அப்ளை பண்ணுங்கள், இதில் அப்ளை பண்ணிடாதீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிடாதீங்க. சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் தான் கேட்பாங்க. அதனால் எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் வந்து சிக்கிம், அசாம் கிடையாது. சிக்கிம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்னர்ஸ் கோல்டு கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. இப்போது ரீசெண்டாக சிக்கிமில் இந்த டோர்னமெண்ட் நடந்துருச்சு. இதில் யார் வெற்றி பெற்றாங்க, இதில் எந்த டீம் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம் எந்த டீம் இதில் வெற்றி பெற்றாங்க. யாரெல்லாம் செஷனுக்கு லைக் போடலையோ டக்குன்னு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. ஸோ இந்த கவர்னர்ஸ் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து சிக்கிம், இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிக்கிம் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் தான். இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் யார் வெற்றி பெற்றிருக்கா, எந்த டீம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க? ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் எந்த டீம்னு, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியா பி வந்து வேற டோர்னமெண்ட். இந்தியா பி வந்து போலோ டோர்னமெண்ட்ல தான் மணிப்பூருடைய இந்தியா பி டீம். இந்தியா பி அப்படிங்கிறது மணிப்பூர். பட் இதில் ராஜஸ்தான் தான் வந்து வெற்றி பெற்றாங்க. எஸ், வெரி குட், ராஜஸ்தான். அடுத்த கொஸ்டின் போகலாமா?
ஸோ அடுத்த கொஸ்டின் தாராகிரி. ஸோ தாராகிரி டெலிவர் டு இந்தியன் நேவி பிலாங்ஸ் டு விச் ப்ராஜெக்ட்? ஸோ தாராகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போர்க்கப்பலை இந்திய நேவியில் சேர்த்துருந்தாங்க. இது எந்த வகையான போர்க்கப்பல், என்ன கிளாஸ் போர்க்கப்பல்? இது வந்து எந்த ப்ராஜெக்டில் சேர்த்துருந்தாங்க? ப்ராஜெக்ட் 15B, ப்ராஜெக்ட் 75, ப்ராஜெக்ட் 17A, ப்ராஜெக்ட் 28. இதில் எந்த ப்ராஜெக்டில் தாராகிரி அப்படிங்கிற இந்த கப்பலை சேர்த்துருந்தாங்க? எஸ்எஸ்சி ஜிடிஎஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணலாம். எஸ். ஸோ ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிறது தான் சரியான விடை. ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த ப்ராஜெக்ட் 17Aல நம்ம வந்து ஒரு 7 நீல்கிரி கிளாஸ் கப்பல் வந்து உருவாக்குறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. யார் யார் கூட அப்படின்னா மொத்தம் 7 கப்பல். இதை மேசகாங் டோக் ஷிப்யார்ட் லிமிடெடும் அதே மாதிரி கார்டன் ரிசர்ச் பில்டர்ஸ் இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்போ இந்த கப்பல் இருக்கு இல்லையா தாராகிரி, இந்த தாராகிரி அப்படிங்கிறது 1980 இருந்து 2013 வரை நம்ம இந்தியாவுடைய நேவியில இருந்த ஒரு கப்பல். அதே மாதிரி தாராகிரி அப்படிங்கிற இதே பேர்ல ஒரு மலைத்தொடரும் இருக்கு. எங்கே அப்படின்னா இந்த தாராகிரி அப்படிங்கிற மலைத்தொடர் வந்து நமக்கு உத்தரகாண்ட்ல ஹிமாலயா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடருக்கு பேர் தான் தாராகிரி. இந்த தாராகிரி அப்படிங்கிற கப்பல் வந்து எந்த விதமான ரேடார் இதுலையுமே சிக்காம போகக்கூடிய ஒரு கப்பல். இதை யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா இதையும் வந்து மேசகாங் ஷிப் பில்டர்ஸ் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. மும்பையில் தான் இந்த கப்பலை நம்ம இந்திய நேவி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ வெரி குட். ஸோ அடுத்து வந்து நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்து போயிடலாம். எஸ். ஸோ இப்போ இந்த ஒரு கொஷின் எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? அதாவது ஸோ மென்சுரேஷனில் இது ஒரு 3Dயில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு 3Dயில் இப்போது நமக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஷேப் கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னா 2 விதமாக, அதாவது ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு சோப்புன்னே சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ சோப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குட்டியாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு கேட்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூபாய்டு இருக்குது. கியூபாய்டு அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா கனச்செவ்வகம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணுறவங்க சால்வ் பண்ணுங்கள், டைம் முடிக்கிறதுக்குள்ள ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, எனக்கு இப்படி ஒரு கியூபாய்டு அப்படின்றது இருக்குது, சரி ஓகே. இப்போ இதை இவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா குட்டியாக என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க, சரிங்களா? அந்த கட் பண்ணுற பீஸ் என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு கனச்சதுரமாக இருக்குது, கியூபாக இருக்குது, சரிங்களா? ஓகே, அப்போது இது எத்தனை சார்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே என்ன சார் பண்ணலான்னா என், கரெக்டாக என், ஏன்னா எத்தனை இன்ட்டு அந்த ஒரு சின்ன பாக்ஸ். அப்போ இங்கே எனக்கு என்ன சார் அப்படின்னா வால்யூம் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? வால்யூம் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும் கன அளவு அப்படின்றது, புரியுதா? ஸோ 2Dயில் பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டர் அப்படின்றது, 3Dயை பொறுத்த வரைக்கும் வால்யூம் மட்டும்தான் எனக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது என்ன சார், அப்போ n இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா நான் டிவைட் பண்ணுவேன் இந்த பிக்கர் வால்யூம், இது என்ன L இன்ட்டு B இன்ட்டு H டிவைடட் பை A கியூப், அவ்வளோதான்ப்பா. இதை நான் சால்வ் பண்ணால் போதும். இங்கே யூனிட் ரொம்ப முக்கியம், அதாவது ஒன்று என்ன பண்ணியிருப்பான் சென்டிமீட்டர்லையும், இன்னொன்று என்ன பண்ணியிருப்பான் மீட்டர்லையும் கொடுத்துருப்பான். ஸோ அப்போ அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்களேன், டைமென்ஷன் 2 மீட்டர், 4 மீட்டர், 10 மீட்டர்னு கொடுத்துட்டான். அப்போ மீட்டர், 1 மீட்டர்னா என்ன எனக்கு 100 சென்டிமீட்டர், ஒரு மீட்டர்னா என்ன எனக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா 200, 400, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்கும், டிவைடட் பை இங்கே எனக்கு என்ன இருக்குது சார் அப்படின்னா 8 சென்டிமீட்டர். அப்போ 8 இன்ட்டு 8, சரிங்களா? ஓகே, டன்பா. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோ 100, எஸ். ஸோ 2ஆல் பண்ணுறேன் அப்படின்னா இது 4, இதை நான் இங்கே பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஒரு 100. அப்போ எனக்கு கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்க போகுது 0 0 0 0 0 0 மொத்தம் இருக்குது. பட் நம்ம ஆப்ஷன்லையும் எலிமினேட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு 50 சார் அப்படின்னா இது ஒரு 4, அகெயின் இது ஒரு 25 அப்படின்னா இது ஒரு 2, கரெக்டாக? சேம் சினாரியோ தான், இங்கே ஒரு 25 அப்படின்னா இது ஒரு 2ஆக இருக்கும். ஸோ 2 இன்ட்டு 2 4, கரெக்டாக? ஸோ 4 அப்படின்னா அப்போ எனக்கு இங்கே என்ன சார் வரும் 25ன்னு இருக்கும். அப்போ 25 கியூப் அப்படின்றது என்னவா இருக்க போகுது? எஸ், 25 கியூப் அப்படின்றது என்னவா இருக்க போகுது 156,250 இருக்கும், 156,250
6250 இருக்கும். அவ்வளோதான். இதுதான் எனக்கு எண்ணா இருக்கும். புரியுதா? எஸ், ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்குல்ல, இதுதான் எனக்கு என்னவா இருக்க போகுது, எண்ணா இருக்க போகுது. ஆப்ஷன் சி. சரிங்களா? ஓகே, புரியுதாப்பா என்ன பண்ணிருக்கோம்? அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவீங்க. எஸ், ஓகே ஓகே. இப்போ இந்த ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குப்பா, n அப்படின்னு சொல்லிட்டு 7 + 4√3. இப்போ இதுக்கு நான் ரூட் எடுக்கணும், கரெக்டாக? அப்போ தான் என்னால் என்ன சொல்ல முடியும், ரூட் n வேல்யூ சொல்ல முடியும். அப்போ எனக்கு ஒரு ரூட்குள்ளே ரூட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுக்கு அடுத்து இங்கே 2 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 கிடையாது. அப்போ நான் அதை என்ன பண்ணுவேன், 2வாக மாற்றணும். அப்போ 7 + இந்த 4 2 × 2ன்னு மாற்றுவேன். அப்போ ஒரு 2 நான் அப்படியே வச்சிருப்பேன், இன்னொரு 2 நான் என்ன பண்ணுவேன், 4ஆக மாற்றிப்பேன். சரியா? எஸ், 4ஆக நான் மாற்றிப்பேன். இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நான் டைரெக்டாகவே ரூட் n அப்படின்றத சொல்லிடலாம். சரிங்களா? எஸ். ஸோ காஞ்சுகேட் எடுக்கணும், அது நார்மலாக இப்படி இருக்கும் போது எடுக்க முடியாது. அந்த பாயிண்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கும். அப்போ நான் இப்போ மாற்றிட்டேன். இப்போது இந்த மாதிரி நான் பிரிச்சுட்டேன் சார், 2 இருக்குது, இது a இது b அப்படின்னா √4 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் √3 அப்படின்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? புரியுதா? ஸோ இப்படி தான் நீங்கள் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. இப்போ இதுலேருந்து அவன் என்ன கேட்குறான், ரூட் n + 1/√n கேட்குறான். அப்போது √4 + √3 + 1/√4 + √3. நீங்கள் இந்த டேர்முக்கு தான் காஞ்சுகேட் எடுக்கணும். ஏன்னா எப்பயுமே ஒரு ரூட் அப்படின்றது டினாமினேட்டரில் இருக்காது. சரிங்களா? அப்போ இது என்ன இருக்கும், √4 - √3 /√4 - √3. இப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 1 ஆகிடுமா? அப்படியே நீ ஆட் பண்ணிட்ட சார் அப்படின்னா இந்த -√3 + √3 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ 2√4. ஸோ √4 வேல்யூ 2 அப்படின்னா இந்த கொஷினோட ஆன்சர் அப்படின்றது எனக்கு என்ன இருக்க போகுது, 4ஆக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். ஸோ என்னுடைய இது என்ன, இங்கே 2 இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 3 நான் பிரிக்கணும். அந்த 2 ஆட் பண்ணால் இங்கே 7 அப்படின்றது வரணும். இதுதான் என்னுடைய கண்டிஷனாக இருக்கும். சரிங்களா? எஸ், ஓகே ஓகே. அடுத்து நம்ம 2 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் ஒரு புது எக்ஸ்பிரஸ், ஒரு புது ட்ரெயின் வந்து கொண்டு வந்திருக்காரு. ட்ரெயினுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்வரன் நாகிரி எக்ஸ்பிரஸ். ஸ்வரன் நாகிரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது டெல்லியிலேருந்து ஒரு இடத்துக்கு போகுது. எந்த இடம், ஜெய்சால்மார், உதய்பூர், அஜ்மீர், பிகானேர். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து டெல்லியிலேருந்து ராஜஸ்தானில், இது எல்லாமே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சிட்டிஸு, ராஜஸ்தானுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ராஜஸ்தானில் எந்த சிட்டிக்கு இந்த ட்ரெயின் போகுது, ட்ரெயினுக்கு பேர் என்ன, ஸ்வரன் நாகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரயில்வேலேருந்து ஒரு விஷயம் வருது, இல்லை ரயில்வே புதுசாக வந்தே பாரத் லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை புதுசாக ட்ரெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. அதனால் இது நல்லா பார்த்துங்க. ஸ்வரன் நாகிரி அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் எங்கே இருந்து எங்கே வர போகுது, டெல்லியிலேருந்து எந்த இடம் வர போகுது அப்படிங்கிறதான் கொஸ்டின். எஸ், வெரி குட். இது எங்கே இருந்து எங்கே வர போகுது அப்படின்னா டெல்லியிலேருந்து ஜெய்சால்மார், ராஜஸ்தான்ல ஜெய்சால்மார் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, ஸோ ஜெய்சால்மார் வர போகக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெயினுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்வரன் நாகிரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரெயின். சூப்பர். ஸோ அடுத்து இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். Hansa 3 NG recently launched in Bangalore is primarily used for what purpose? ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய
மினிஸ்டர் நம்மளுடைய மினிஸ்டர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹான்சா 3NG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் வந்து என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் கேள்வி. கார்கோ டிரான்ஸ்போர்ட், ஃபைட்டர் ட்ரைனிங், பைலட் ட்ரைனிங், சர்வலன்ஸ். எதுக்காக பயன்படுத்துறது இந்த ஹான்சா 3NG அப்படிங்கிற ஃப்ளைட்டு? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்குனது CSIR. ஸோ CSIR ஒரு நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக? எஸ், நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர். யாரு இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட்? ஸோ கைஸ், லைக் போடாதவங்க டக்குனு லைக்கை தட்டி விடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் தட்டி விடுங்க. வரக்கூடிய சனிக்கிழமை காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி நேரம் சாயந்தரம் 4 மணி வரை விமல் சார் வந்து ஒரு 1 ஷாட் மேரத்தான் போகிறாரு. இதில் ஆப்டிடியூட என்டையர் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பேசிக் இருந்து அட்வான்ஸாக கவர் பண்ண போகிறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் சண்டே வந்துருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பைலட் ட்ரைனிங். ஸோ பைலட் ட்ரைனிங்க்கு இப்போ பெரிய பெரிய ஃப்ளைட்லாம் இருக்குது. அதெல்லாம் ட்ரைனிங் போகிறப்போ ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக பைலட் ட்ரைனிங்காக ஹான்சா 3NG அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் வந்து கொண்டு வராங்க. SSCGD கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இன்னொரு செஷனில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக கட் ஆஃப், அதே மாதிரி வேகன்சி பற்றி டீட்டெயிலும் பார்க்க போனால் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து இன்னொரு செஷனில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஸோ அடுத்து சார். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? ஓகே டன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு கொஷின் நம்ம எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? எஸ், ஓகே. ஸோ ABCD அப்படின்றது ஒரு ரோம்பஸ். ரோம்பஸ் தான் என்ன? சாய் சதுரம். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரையே அப்படி திருப்பின மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு எல்லா சைடும் என்னவா இருக்கும் அப்படின்னா ரோம்பஸ் பொறுத்த வரைக்கும் A அப்படின்றது தான். சரியா? டைகனல் என்ன சார் ஆகும் அப்படின்னா கட் ஆகும் அட் 90 டிகிரி. அதனால தான் இது ரோம்பஸ். அதே மாதிரி இது D1னா இது D2. அப்போ இந்த டைகனல் நாட் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைகனல். இப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க, மூளை விட்டம், சரிங்களா? ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை அப்படின்னா ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைகனல் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? சரி சார். இப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஈக்குவல் சைஸ் 8ன்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த A அப்படின்றது எனக்கு 8. ஓகே, அடுத்து BD 10 சென்டிமீட்டர். இப்போ நான் இதை A, இதை B, இதை C, இதை D வைக்கிறேன்னா இந்த டைகனல் ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 5, இது 5 இருக்கும். ஏன்னா பாதி ஆகிடும். சரியா? ஓகே, அடுத்து AC 2√x. அப்போ ஏசியில் அப்போ இது √x அப்படின்னா இது √x. அவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸ் வேல்யூ எனக்கு தெரிஞ்சால் போதும். சரிப்பா, இப்போ இது ஒரு 90 டிகிரி அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன்? ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பாயிண்ட்டாக அப்போ ODCன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வெளியே இருக்கக்கூடியது 8ன்னு எனக்கு தெரியும். இது 5, இது √x. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணலாமா? பித்தாகரஸ் சாட்டர்டேப்பா, சரிங்களா? ஓகே, ஸோ பித்தாகரஸ் தேரம் அப்படின்றத யூஸ் பண்ணலாமா? ஓகே, டன். அப்போ இதை நான் என்ன சொல்லலாம்? ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் √x the whole square is equal to 8 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ எனக்கு இங்கே 5 ஸ்கொயர் அப்படின்றது என்ன? 25 ப்ளஸ் x is equal to 64 அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ என்ன? இது அப்படியே அந்த பக்கம் போயிடும். கரெக்டா? அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும் சார்? ஒரு 25, ஒரு 14, தட் இஸ் 39 அப்படின்றது இருக்கும். அப்போ எக்ஸ் வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன். சரிங்களா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? √(x + 10) தட் இஸ் √49. அப்போ நான் ரூட் எடுத்துட்டேன் சார் அப்படின்னா 7. அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் அப்படின்றது 7. இது உங்களுக்கு புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், யாருக்காவது ஏதாவது டவுட் அப்படின்றது இருக்கா? இல்லை. சரி, ஓகே. எஸ், ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்மளுடைய அடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ NTPCக்கான பேட்ச் அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஸோ நம்ம ஆல்ரெடி 2 பேட்ச் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், ஸோ 1, அதுக்கப்புறம் 2.0. இப்போ நம்ம 3.0 அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய அடலை இந்த ஆல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டீங்க சார் அப்படின்னா இங்கே RRB NTPCன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ பழைய பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ இதோட கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாங்குறீங்க, ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதோடைய ரெக்கார்டட் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னிலேருந்து லைவ் போதும் அந்த கிளாஸஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 18th டிசம்பர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்?
ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்றது கம்ப்ளீட்லி உங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஸோ லைவ் கிளாஸாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரெக்கார்டர். இப்போ நிறைய பேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்க, லேட்டாக வாங்குவீங்க, இல்லை நீங்கள் முன்னாடியே வாங்கலான்னு பிளான் பண்ணும்போது லைவாகவும் இருக்கும், சில கிளாஸஸ் ரெக்கார்டடாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லைவ் கிளாஸஸ் வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ரெக்கார்டரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் லைவ் வந்த உடனே அதுலேருந்து நீங்கள் லைவ் அப்படின்றத அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 217 ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் என்னென்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கீழே வர்றீங்க சார் அப்படின்னா இங்கே ஸ்டடி பிளான் இருக்கா. ஸோ இந்த ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கியர் கொடுத்துட்டிங்கன்னா யாருடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டாக என்ன ஸோ ஒரு பிளான் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா மறக்காமல் ஸோ பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு மோர் ஆஃபர் இருக்குல்ல, ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ இங்கே இந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ சார் ஆஷிக் சார் கோடாக இருந்தாலும் சரி, என்னோட கோடுனாலும் சரி, ஸோ Y913 இருந்தாலும் சரி, ஸோ Y1029 ஸோ கோடு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோ அப்ளை பண்ணி உங்களுடைய பேட்ச் அப்படின்றத கண்டினியூ பண்ணிக்கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் ஜாயின் பண்ணவே இல்லை, இப்போ ரெக்கார்டர் தான் இருக்குது என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ லைவ் பேட்ச் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்களாம், ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? எஸ். ஓகே. ஓகே, சாப்பிட்டுட்டு தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓகே ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ரீசெண்டாக மான் கி பாத் நிகழ்ச்சி பேசியிருந்தார் இல்லையா, அந்த மான் கி பாத்தில் ஒரு பர்டிகுலர் விஷயம் பற்றி இந்த மன்னர் உருளி அப்படிங்கிற இந்த ஒரு பாத்திரம் பற்றி பேசியிருக்காரு. இந்த மன்னர் உருளி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஃபேமஸான ஒரு பாத்திரம். அந்த வெங்கல பாத்திரத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மன்னர் உருளி அப்படிங்கிறது. ஸோ இது எந்த ஸ்டேட்டோடைய பாத்திரம்? கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, கோவா. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, கோவா. எந்த ஸ்டேட்டுடைய ஒரு ஃபேமஸான பாத்திரம் வந்து இந்த மன்னர் உருளி அப்படிங்கிறது? ஸோ ஆப்ஷன் ஏ கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, கோவா. நம்ம பிரதமர் வந்து மான் கி பாத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பேசிட்டு இருக்காரு. மனதின் குரல். மான் கி பாத் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் மனதின் குரல். இதுல நிறைய விஷயங்கள் பத்தி இந்தியாவில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது, என்னென்ன மாநிலங்கள் என்ன பண்றாங்க, ஒரு இண்டிவிஜுவல் நபர் ஏதாச்சும் சிறப்பாக பண்ணியிருந்தாலும் அவளை பத்தி பேசுறது நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அதுல இந்த மான் கி பாத்ல பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல ஒரு மாநிலத்தை பத்தி 2 விஷயம். அந்த மாநிலத்துல செய்யப்படக்கூடிய ரொம்ப எக்ஸ்போர்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய இந்த மன்னர் உருளி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் பற்றியும், அங்கே அந்த மாநிலத்தில் அதிகமான நேச்சுரல் ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பிரதமர் வந்து பேசியிருந்தாரு. இது எந்த ஸ்டேட்டில் இந்த மன்னர் உருளி அப்படிங்கிற இது வந்து பண்ணுறாங்க? இது வந்து ஜிஐ ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஜிஐ ப்ராடக்ட் வந்து கிடையாது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பாத்திரம். இன்னும் அதுக்கு வந்து ஜிஐ ப்ராடக்ட் கொடுக்கல. ஜிஐ கொடுக்கல, இப்போ தான் வந்து ஜிஐக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எங்கே பண்ணப்படுறது அப்படின்னா கேரளாவில் மன்னர் அப்படிங்கிற ஒரு ஊரே இருக்கு. அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, மன்னர் உருளி அப்படிங்கிற இந்த ஒரு பாத்திரம். இது முழுக்க முழுக்க வெங்கலத்தில் பண்ணக்கூடிய பாத்திரம். இதுக்கு அதிகமான ஃபாரின்ல நிறைய நாடுகள்ல, அமெரிக்கால அதே மாதிரி நியூசிலாந்துல அதிகமான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் என்ன அப்படின்னா இந்த மன்னர் உருளி அப்படிங்கிறது. இது கேரளாவுடைய ஒரு ட்ரெடிஷனல் பாத்திரமும் கூட. ஓகே. ஸோ அடுத்து ரோஹித் சர்மா பிகேம் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் விச் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்? ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராக மாறுறாரு. என்ன டோர்னமெண்ட்? நம்ம நிறைய அந்த பிராண்ட் அம்பாசிடர் பற்றி பார்க்குறோம். போன இப்போ ஐசிசி சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு இல்லையா, அதில் ஷிக்கர் தவனை பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருந்தாங்க. ஷான் வாட்சன், தென் பாகிஸ்தானுடைய சர்ஃப்ராஸ் அகமது, இந்த மாதிரி ஒரு 4 பேர்த்த என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான போட்டிக்கு ரோஹித் சர்மாவை பிராண்ட் அம்பாசிடராக போடுறாங்க. என்ன போட்டி? ஸோ ஆப்ஷன் ஏ ஐசிசி ஓடிஐ வேர்ல்டு கப் 2027, ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026, சாம்பியன்ஷிப் ட்ராஃபி 2025, ஏஷியா கப் 2026. இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி T20க்கான போட்டி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா பார்படோஸில் ஃபைனல் போட்டி நடந்துச்சு. அதில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போது போன ஐசிசி T20 போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதுனால இப்போது அடுத்து 2027, ஸோ 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி T20 வேர்ல்டு கப் போட்டியை இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ ரோஹித் சர்மாவை ஐசிசி பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. ஏன்னா போன ஐசிசி T20 இவருடைய தலைமையில தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, ரோஹித் சர்மாவை ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026க்கு பிராண்ட் அம்பாசிடராக போட போகிறாங்க. இவரோட முக்கியமான வேலை இந்த போட்டியை பற்றி
ஆக்சுவலாக கிரிக்கெட் போட்டிக்கு பிராண்ட் அம்பாசிடர் தேவையில்லை. ஏன்னா கிரிக்கெட் போட்டி என்னென்ன போட்டி எப்போ நடக்குது அப்படிங்கிறத பற்றி மக்கள் ரொம்ப அவேர்னஸாகவே இருக்காங்க. இந்த போட்டியை ப்ரொமோட் பண்ணுறது அவரோட முக்கியமான வேலை. இது நிறையா இப்போ இந்த கோகோ போட்டியில் நடந்துச்சு இல்லையா, ஜனவரி மாதம் கோகோக்கான உலக போட்டி நடந்துச்சு. அதுக்கு சல்மான்கான பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டைகர் ஷ்ராஃப் 2 பேர்த்தையும் பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி போட்டிகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு கூகுள் தான் வந்து பார்ட்னராக இருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி மக்களுக்கு கொண்டு போகணும், அதை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ரோஹித் சர்மாவை ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026 பிராண்ட் அம்பாசிடராக போடுறாங்க. எஸ் நீங்களாம் டிக்கெட் வாங்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ உங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் ரன் பண்ணி டிக்கெட், ஏன்னா டிக்கெட் வாங்குறது மட்டும் இல்லை, ஸோ டிக்கெட் வாங்குறதோட நீங்கள் டிவியில் அதிகமான பேர் பார்த்தா தான் பிசிசிக்கு ஐசிசிக்கெலாம் நல்ல வருமானம். ஸோ அதனால் டிக்கெட் வாங்குறதுக்கும் சரி, டிவியில் உங்களை நிறைய பேர்த்த பார்க்க வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் போட்டு இது பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து எஸ் ஸோ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். இது ஒரு டைரக்டான கொஷின். அதாவது ஃப்ரஸ்டம்னு சொல்லுவான் சரிங்களா. அப்படி இல்லை என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃப்ரஸ்டம் இல்லை அப்படின்னா ஸோ கோனிக்கல் பக்கெட்டுன்னு சொல்லுவான். ஸோ டைரெக்டாக கேட்பான் இந்த கொஷின் அப்படின்றது பக்கெட் அப்படின்றது. ஆர்எல்ஸ் ட்ரங்கேட்டட் பக்கெட்னு சொல்லுவான், இல்லை வெசல்னு சொல்லுவான் சரிங்களா. ஸோ இது எல்லாமே கீவேர்ட். இந்த ட்ரங்கேட்டட், இந்த பக்கெட்டு, இந்த ஃப்ரஸ்டம், இது எல்லாமே என்ன சார்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கூம்பு இருந்திருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பாங்க சார் அப்படின்னா கட் பண்ணிட்டு இருப்பாங்க மேலே. அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும், இங்கே ஒரு சர்க்கிள் பேஸ் இருக்குமா, சரியா. ஓகே, அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேபிட்டல் ஆர்னு வச்சுருக்கேன் ரேடியஸ். இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் ஆர்னு வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் சரியா. ஓகே, அடுத்து இது ஸ்லாண்ட் ஹைட்டு. சரி ஓகே, எப்பயுமே நமக்கு என்ன தெரியும், ஸோ வால்யூம் அப்படின்றது வேணும். நான் என்ன சொல்லுவேன் இப்போது, வால்யூம் அப்படின்றது 1/3 ஆஃப் பை. இதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஓகே ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் அவ்வளோதான் இன்ட்டு ஹெச், அவ்வளோதான். இது மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் சரிங்களா. எஸ், ஸோ அப்போ இங்கே எனக்கு வேறு என்ன கொடுத்துருக்கான் சார்னா ரேடியஸ் கொடுத்துருக்கான். த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் டாப் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான், ஹைட்டும் கொடுத்துட்டான், வால்யூம் கேட்குறான். அப்போ நான் என்ன சொல்லுவேன் சார் அப்படின்னா 1/3 பை இன்ட்டு ஸோ ஒரு ரேடியஸ் 5, அப்போ 25 5 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் ஒரு 15 இன்ட்டு ஹைட் எனக்கு என்ன இன்ட்டு 6. ஸோ அப்போ இந்த 3ஆல் இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 25 30 40 49 இன்ட்டு 2 எனக்கு என்ன 98 பை. ஸோ இதுதான் இந்த ஒரு கொஷினுடைய வால்யூம் அப்படின்றது. ஆப்ஷன் டியும் கிடையாது, பி கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ 98 பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது சரிங்களா. எஸ், ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. புரியுதா? அப்ப டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ஏன் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு செஷன் அப்படின்றது முடிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்க எல்லாரும், ஸோ இதை வந்து இதோடைய ஆன்சர் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போவே கூட சொல்லலாம், இதை பார்த்தோடனே சொல்லலாம், இதை சால்வ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா. கொஞ்சம் அப்புறம் மாட்டி சொல்லுங்க. எஸ், ஸோ இது இன்னைக்கான ஒரு சேலஞ்ச் கொஷின். ஸோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிடு. ஓகே, ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். Who became the new president of BCCI in September 2022? BCCI இல்லையா, ஸோ
பிசிசியோடைய பிரசிடெண்ட்டாக ஒரு நபர் எலெக்ட் பண்ணியிருந்தாங்க. யாரை பிசிசியோடைய பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பிசிசி நம்மளுடைய இந்தியாவுடைய கிரிக்கெட் வாரியம் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய கிரிக்கெட் வாரியத்துடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட நபர் யார்? இதுக்கு முன்னாடி ரோஜர் பின்னி தான் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தார். பட் அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ யாரை இது பண்ணிருக்காங்க? ஜெய்ஷா வந்து ஐசிசியோடைய தலைவர், பிசிசியோடைய தலைவர் கிடையாது. ஸோ இப்போ செப்டம்பர் மாதம் என்ன பண்ணாங்கன்னா பிசிசிக்கான எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் யாரை பிசிசியோடைய புதிய பிரசிடென்ட்டாக, பிசிசியோடைய புதிய பிரசிடென்ட்டாக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன் மனாஸ். யாரு? ஸோ மிதுன் மனாஸ் அப்படிங்கிற இவர் வந்து ஒரு முன்னாள் கிரிக்கெட் பிளேயர், ரஞ்சி டிராஃபியில் முக்கியமான பிளேயர். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் கூட விளையாண்டுருக்காரு நினைக்கிறேன் மிதுன் மனாஸ். ஸோ இவரை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிசிசிஐயோடைய புதிய தலைவராக நியமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ அதுக்கடுத்து முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா, முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா டு எம்பவர் உமன் என்டர்பிரினர்ஸ் வாஸ் லான்ச்டு பை விச் இந்தியன் ஸ்டேட்? ஸோ ரீசெண்டாக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பர்டிகுலர் மாநிலத்துடைய திட்டத்தை தொடங்கி வச்சாரு. அந்த திட்டத்தோட பேர் என்ன? முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா. இதில் லட்சக்கணக்கான பெண்களுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த 10,000 ரூபாய் வச்சு யார் பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து பணம் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் எந்த மாநிலம் கொண்டு வந்தது? உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட். இந்த திட்டத்தை வச்சு தான் இந்த மாநிலம் அவங்களுடைய எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஸோ இதை யாரு கொண்டு வந்தா? இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எது அப்படிங்கிறத ஃபாஸ்டா சொல்லுங்க. ஸோ அடுத்து நம்ம மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். எஸ், ஸோ வெரி குட். யார் அப்படின்னா பீகார். ஸோ பீகார் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த பீகார் எலெக்ஷனில் பீகார் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் தான் இந்த மகிழா ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம். சரிங்களா சார்? அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து லாஸ்ட்டாகவே ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்களேன். ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ இது வேணால் சொல்கிறேன். எப்பயுமே நல்லா கவனி, ஒரு அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக் அசிமெட்ரிக் சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்பா. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன்னா இது ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷன். இதை நான் ஏபி பிசி சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு எழுதுவேன். அதாவது ஒரே மாதிரி இருக்கும். இதோடைய வேல்யூவை நான் திருப்பி திருப்பி போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏபிசி இருக்குது. ஏக்கு 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ ஒரு சினாரியோவில். இன்னொரு சினாரியோவில் நான் பிக்கு 2 கொடுக்குறேன், இல்லை சிக்கு 2 கொடுக்குறேன்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அதுதான் நான் என்ன சொல்லுவேன்? சிமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவேன். சரிங்களா? ஒருவேளை கொஸ்டினில் ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்றத அவன் கொடுத்துட்டான். சரிங்களா? ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம். சரியா? அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? b plus c divided by எனக்கு என்ன? bc plus a plus c divided by எனக்கு என்ன? ac plus a plus b divided by எனக்கு என்ன? ab. ஸோ அப்போ எதாவது ஒன்று எடுத்துக்கோ. நான் எல்லாத்தையும் ஏவா மாற்றிட்டேன் அப்படின்னா மேலே என்ன இருக்கும்? எனக்கு 2a divided by கீழே a ஸ்கொயர்னு இருக்கும். ப்ளஸ் இங்கே கீழே என்ன இருக்கும் அப்படின்னா 2a ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? a ஸ்கொயர் இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 2a divided by a ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அப்போ நான் a ஸ்கொயர் காமனாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 6a. ஸோ ஏவும் அடிச்சிட்டிங்கன்னா 6/a அப்படின்றது இருக்கும். கரெக்டா? எஸ், புரியுதாப்பா? 6/a அப்படின்னு இருக்கும். ஏபிசி மைனஸ் ஏபிசி தென் த வேல்யூ ஆஃப் பி பிளஸ் சியா. ஸோ அப்போ 2a a ஸ்கொயர் 6/a வராது. சரி, ஓகே. நான் கண்டிஷன் சொல்கிறேன், கவனி. 3 கண்டிஷன். அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி நான் பண்ணுவேன். செகண்ட் கண்டிஷன், ஏதாவது ஈக்குவல் டுன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நான் அந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணுவேன். தேர்டு கண்டிஷன், நம்ம இதை பேர் கிளாஸில் பார்த்துருப்போம். ஆக்சுவலி இங்கேயே பார்த்துருக்கோம். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? அடுத்து மூணாவது கண்டிஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். சரியா? எஸ், கேட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கொஷினில் எனக்கு நியூமரேட்டரோட வேல்யூ 1ன்னு வந்துச்சு சார். எஸ், ஆனால் அதுவும் ஒரு சிமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னுடைய ஆன்சர் 0. சரியா? அந்த கொஷின் தான் அடுத்தும் நான் கொண்டு வந்திருப்பேன். எஸ், ஓகே, புரியுதா?
இதோ இருக்கு பாருங்க அந்த கொஷின். கொண்டு வரல போல. சரி, ஓகே, டன். ஸோ நான் அடுத்த செஷனில் என்ன பண்ணுறேன், இந்த சிமெட்ரிக் ஈக்குவேஷனை நான் டீட்டெயில்டாகவே கொண்டு வரேன். சரிங்களா? எஸ், ஓகே. ஓகே சார். இப்போ அடுத்த செஷன் கால் வந்துட்டாங்க, நான் முடிச்சுக்கலாமா செஷன்? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம 2 புக்கு லான்ச் பண்ணிருந்தோம்ல, ஆமா. அந்த புக்கு பத்தி பசங்களுக்கு சொல்லிட்டு மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். எஸ், 2 புக் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் என்டிபிசிக்காக. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் புக். ஃபர்ஸ்ட் தமிழில் தான் லான்ச் பண்ணாங்க சார் வச்சிருக்காரு இல்லையா, இந்த புக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். இது ரெண்டுமே ஒரே புக்கு தான். இதில் மெயினாக என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா 2016 இப்போ 2025 வரை நடந்த கிட்டத்தட்ட ஒரு 25 செட்டு என்டிபிசியோடைய கொஸ்டின் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் சும்மா ஏபிசி மாதிரி இல்லாமல் என்டையர், இப்போ மேக்ஸ் அப்படின்னா சார் சால்வ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி என்டையர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின் பேங்க் தான் என்ன அப்படின்னா இந்த புக்கு. இது வந்து தமிழ், அந்த ப்ளூ கலர் புக் வந்து தமிழ், இந்த புக் வந்து இங்கிலீஷ். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கொஸ்டினுமே தமிழில் தான் இருக்கும். இதில் இங்கிலீஷில், ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தமிழில் மட்டும் தான் லான்ச் பண்ணோம், நிறைய பேர் இங்கிலீஷ்லேயும் கேட்டதுனால நம்ம இப்போ இந்த புக் இங்கிலீஷ்லேயும் கொண்டு வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த புக்கு தேவையோ நம்மளுடைய ADA247 ஸ்டோர்லையோ இல்லை வெப்சைட்லேயோ போயிட்டு நீங்கள் வந்து லான்ச் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த என்டிபிசியை பொறுத்த இப்போ ரீசெண்டாக பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. ஜிஎஸ்லேயுமே சேஞ்ச் பண்ணுங்க, அதே மாதிரி ஆப்டிடியூட்லேயுமே வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த புது பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் படிச்சாதான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த புக் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி, ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார். புக் எப்படி வாங்குறது காமிச்சலாம் பசங்களுக்கு? ஓகே சார். எஸ், சரி, இருக்கு ஆல்ரெடி. இது வந்து பேட்ச். ஸோ புக் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி தான் பேட்ச் வாங்குற மாதிரி தான். தமிழ்நாடுக்குள்ள போயிட்டு RRB என்டிபிசியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோர்சஸ் இ புக்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு புக் இருக்கும். RRB என்டிபிசிக்கு இந்த 2 புக்கு, ஆல்மோஸ்ட் 2 புக்குமே நீங்கள் நம்மளுடைய கூப்பன் கோட் Y913 இல்லை Y102 என்ன போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 340 சம்திங் வந்து புக் கிடைக்கும். புக் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு 1 வீக் டைம் எடுத்துப்பாங்க. 1 வீக்கில் உங்கள் வீடு தேடி வந்துடும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜ் அதெல்லாம் கட்டணுமா அப்படின்னா அதுவுமே எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த புக் வந்து வாங்கிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த புக் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய சாட்டர்டே முக்கியமான செஷன் வந்து இருக்குது சார். சாட்டர்டே பசங்கள்லாம் சொல்லி, ஆமாம், சாட்டர்டே ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ணுங்க. ஸோ எப்படி பேட்டில் செஷன் எவ்ரி வெட்னஸ்டே போகுதோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஷாட் அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி அருண் சார், ஆஷிக் சார், கிஷோர் சார் சொல்லிட்டு ஒரு 6 hours or 7 hours நான் ஸ்டாப் மேரத்தான் மாதிரி போயிட்டு இருந்தது, கரெக்டாக. ஸோ இப்போது கம்மிங் சாட்டர்டே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸோடைய ஒன் ஷாட் அப்படின்றது இருக்குது. எஸ், ஸோ அப்போது எல்லாரும் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். சோ எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, இதை இந்த ஒரு செஷனை நோட்டிஃபை பண்ணிடுங்க. எஸ், அதே மாதிரி போய் லைக் கொடுத்து வச்சிருங்க. அப்பதான் லைக் கொடுத்துருங்க, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டும். ஆமா, செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன இது, அதே மாதிரி இது நம்மளுடைய ரெகுலர் செஷன் தான். ஸோ இதுவுமே டெய்லி 11 மணிக்கு போயிட்டு இருக்கு. இதையுமே என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் தகவல் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த செஷனில் வந்து மீட் பண்ணலாம். அதேமாரி வரக்கூடிய சனிக்கிழமை சாரோட செஷன், அதேமாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும் பேட்டில் செஷன் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் 2 ஃபேக்கல்ட்டி யார் யாரும் ஷெடியூல் தரல, ஷெடியூல் பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஏதோ செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.